எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி எங்களுடைய ஹோம்மேட் பிரெட் குக்கிங் வீடியோ செய்முறையை பாருங்கள். மைதா 6 கப்ஸ். மைதா நான் ஆக்சுவலாக நான் ஓவரால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 6 கப்ஸு. ப்ளஸ் நம்ம பால், ஆக்சுவலாக இது 1/2 கப் பால் எடுத்திருக்கேன் நான். இது ஆப்ஷனல் தான். ஸோ இது உங்களுக்கு லைக் ஆக்சுவலாக எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த மில்க்கு. அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பட்டர் இது ஒரு 2 டீஸ்பூன் பட்டர். ஸோ பட்டர் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ நம்ம சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த பட்டர் ஆக்சுவலாக ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். அண்ட் ப்ரௌன் சுகர் 2 டேபிள் ஸ்பூன். இது லைக் நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் இன்னும் ப்ரௌன் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்ல உங்களுக்கு ரிச்சாக எடுத்து கொடுக்கும். ப்ளஸ் ஒரு 2 டீஸ்பூன் சால்ட்டு. அண்ட் ஈஸ்ட் ஆக்டிவ் ஈஸ்ட்டு. நான் ஆக்சுவலாக நான் எடுத்துருக்கிறது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு. ஏன்னா இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இமீடியட்டாக பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் ஆக்டிவ் ஈஸ்ட் நீங்கள் வேணும்னா அது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு வார்ம் மில்க் யூஸ் பண்ணி அதில் நீங்கள் 15 மினிட்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் டோவை மிக்ஸ் பண்ணுறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு 1.5 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்ம டோக்கு ஏற்ற மாதிரி அது மிக்ஸ்சர் ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. ஸோ அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்க நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைக் ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதை கரெக்டான ப்ரொப்போர்ஷனுக்கு நீங்கள் கொண்டு வரணும் அந்த டோவை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சம் அப்படியே நம்ம கரெக்டான ப்ரொப்போர்ஷனுக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஆலிவ் ஆயில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயிலை நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு லைக் ஆக்சுவலாக கொஞ்சம் அது இன்னும் சாஃப்ட்னஸ் கொடுக்க நம்ம இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு ஒரு கரெக்டான அந்த டோ வர மாதிரி கரெக்டாக ரொம்ப ஸ்டிக் ஆகவும் கூடாது, அதே சமயத்தில் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இப்போ அது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஜஸ்ட்டு ஆயிலை திரும்ப மேலே ஒரு லைட்டாக ஒரு டச் கொடுத்து அப்படியே ரெஸ்ட் ஃபார் ஒரு 40 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை அப்படியே ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஓரமாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் இப்போ 40 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம்னா இது லைக் நம்ம டோ டபுளாக நமக்கு உப்பி வரணும். ஸோ இப்போ இந்த டபுளாக வந்துருக்குதுன்னா நம்மளோட ஈஸ்ட் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ திரும்ப இன்னொரு ஆக்சுவலாக எடுத்து இப்போது நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம அந்த டோவை நல்லா நம்ம ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் டஸ்ட்டு லைக் நம்ம சேம் மைதா நம்ம அப்படியே ஸ்ப்ரிங் பண்ணிவிட்டு ஸோ அதை நம்ம இப்போ அந்த டோவை கரெக்டாக ஒரு கரெக்டாக சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு நம்ம கண்டினியூவாக கொஞ்சம் பிசையணும். அப்படி ஸ்டிக் ஆச்சுன்னா நம்ம திரும்ப மைதா நம்ம மைதா டஸ்ட்டை திரும்ப நம்ம லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஸோ திரும்ப நம்ம அந்த டோவை கரெக்டான ஒரு கரெக்டான சாஃப்ட்னஸ்க்கு கொண்டு வரணும் அதை. அண்ட் ரொம்ப ஓவராகவும் நம்ம பிசையக்கூடாது, ஏன்னா அது ட்ரை ஆயிரும். ஸோ அது ஸ்டிஃப்னஸ் கொடுத்துரும் நமக்கு. ஸோ ஒரே நம்ம மேலே இதை நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா ப்ரெட்டை ஸோ நம்ம ஆக்சுவலாக எல்லா ஆங்கிள்லேயுமே நம்ம பண்ணிடக்கூடாது, ஏன்னா அது கரெக்டாக ப்ரெட் மாதிரி வராது. ஸோ நம்ம இதே மாதிரி நம்ம உள்ளே அமுத்தி நம்ம அந்த ப்ரெட்டை கரெக்டான இதுக்கு கொண்டு வரணும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம லைக் அது ரெண்டு ப்ரொப்போர்ஷனாக எடுத்துக்கணும், 2 மோல்டில் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா இது லைக் இப்போ நம்ம டிவைட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம 6 கப்ஸ் போட்டதுனால அந்த 3 கப்ஸோட மோல்டு தான் எக்ஸாக்டாக என்கிட்ட இருக்கிறது. அந்த மெஷர்மெண்ட் வேணால் நான் கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ நம்ம ஒரு டோ எடுத்து ஸோ அது எக்ஸாக்டாக நான் இப்போ எப்படி நான் பண்ணுறனோ அதை மாதிரி பண்ணணும்.
இப்போ நம்ம வந்து 2 ப்ரொப்போர்ஷனாக நம்ம டிவைட் பண்ணது. இப்போ லைக் வந்து இப்போ லைட்டாக வந்து அந்த ஒரு ப்ரொப்போர்ஷனை எடுத்துகிட்டு ஹாஃபாக பண்ண ப்ரொப்போர்ஷனில் ஒரு ப்ரொப்போர்ஷனை எடுத்து அதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும்னு இல்லை. இன்கேஸ் நமக்கு வரலன்னா லைக் இது நம்ம சப்பாத்தி பண்ணுவோம் இல்லையா, அந்த ரோல் அந்த கட்டையை வச்சு நம்ம ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளாட்டாக பண்ணணும்னு இல்லை. அதுக்கப்புறம் அதை பண்ணிவிட்டு நம்ம கையிலே வந்து ரோல் மாதிரி பண்ணி ஸோ நம்மளுடைய இன்னொரு ஒரு மோல்டில் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதே மாதிரி பண்ணிவிட்டு அதே வந்து இதே மாதிரி ரோல் பண்ணி செகண்ட் இதே பண்ணி நம்ம ரெடி பண்ணி அது நம்ம பண்ணுறதுக்குள்ளே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 5 to 10 minutes. அண்ட் இதுக்கு மேலே நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் வந்து ரொம்ப அப்ளை பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் ஒரு மேலே லேயர் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் 2 இதுலேயுமே. அது ஏன்னா ப்ரெட்டோட வந்து நமக்கு அந்த ப்ரௌனிஷ் லேயர் மேலே கொடுக்கறதுக்காக, ஸோ அந்த ரஸ்க் இது கொடுக்கறதுக்காக இது மேலே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது 2 இதுலேயுமே அப்ளை பண்ணிவிட்டு இப்போது நம்ம பேக்கிங்க்கு வந்து 35 minutesக்கு நம்ம ஓவனில் பேக் பண்ணுவோம். 35 minutesக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தா நம்மளுடைய ப்ரெட் ரெடி. ஸோ இதை எடுத்து அப்படியே நம்ம வெளியே ஒரு 15 minutes 10 to 15 minutes வெளியே மோல்டுலேருந்து எடுத்து அப்படியே ஆற விட்டுருவோம். ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம். பீஸ் பி வித் யூ.